கொஞ்சம் கூட செலவு இல்லாம உங்க வீட்டு தோட்டத்துல இல்லனா மாடி தோட்டத்துல தக்காளி செடி வளர்த்து இப்படி கொத்து கொத்தா அறுவடை பண்ணணுமா? இப்போ இந்த வீடியோவை உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது உங்கள் நிலமுயிர் தொழும் யூடியூப் சேனல். நான் பண்ண ஈஸியான ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணா நமக்கு கொத்து கொத்தா வருஷம் முழுவதும் தக்காளி அறுவடை பண்ணலாம். தக்காளி செடியை நட்ட உடனே பக்கத்துல ஒரு கம்பு எடுத்து இப்படி ஊண்டி விட்டேன். அதுதான் நான் செஞ்ச முதல் வேலை. கம்பு இல்லனா கம்பி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஆட்டு எரி எடுத்து அதனோட தூர் பகுதியில போட்டு விட்டேன். இதுதான் இரண்டாவது வேலை. வேற எந்த ஒரு உரமும் இதுவரைக்கும் கொடுக்கல, தேவையும் இல்ல. கடைசியா இதுதான் முக்கியமான விஷயம். வளர எல்லா கிளைகளையும் நம்ம ஏற்கனவே ஊண்டி வச்சோம்ல கம்பு, அதுல சணல் இல்லனா கயிறு வச்சு கட்டிவிட்டேன். இப்படி செய்யறதால செடி நல்ல உயரமா வளர்ந்து நிறைய காய்கள் காய்க்கும். இல்லனா தக்காளி காய்க்கும் போது அதோட வெயிட் தாங்காம தரையில படர ஆரம்பிக்கும், வளர்ச்சியும் குறைஞ்சிடும். சின்ன சின்னதா வளர கிளைகளை கட் பண்ணி விட்டா செடி நல்ல உயரம் வளரும், நல்லாவும் காய்க்கும். இப்படி செஞ்சாவே போதும், வருடம் முழுவதும் தக்காளி அறுவடை பண்ணிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.